இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி எக்ஸாம் 2024 சிவி லிஸ்ட் வெளிவந்திருக்குது. அப்போ அந்த சிவி லிஸ்ட்டில் யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரல் கேட்டகரியில் யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கும், கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த ஜென்ரல் கேட்டகரியை பார்த்துடலாம். அப்போ ஜென்ரல் கேட்டகரியில் ஏற்கனவே தெரிஞ்சது தான், இந்த கட் ஆஃப் மார்க் வந்துட்டு 134 இருந்தது. ஒரு மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு 135. அது கூட வெயிட்டேஜ் மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 ஆட் ஆகிருக்குது. இப்போ 135.5 சரிங்களா. அவங்க வந்துட்டு யார், தமிழ் செல்வி அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இப்போ நாம் இந்த ஜென்ரல் டேனில் மொத்தம் எத்தனை வேக்கன்சி இருந்தது நம்ம ஏற்கனவே கேல்குலேட் பண்ணும்போது எத்தனை வேக்கன்சி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 106 வேக்கன்சி இருந்தது சரிங்களா. அப்போ 106 வேக்கன்சியில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 135.5. அதுக்கப்புறமா இந்த ஃபைனல் கட் ஆஃப் மார்க், அதுவும் இந்த ஜென்ரல் டேன் உமன் தமிழ் மீடியத்தில் 116 மார்க் எடுத்துக்கிறாங்க. டோட்டலாக 119 பேரை கூப்பிட்டுருக்குறாங்க. அப்போ இதில் இந்த 106 வேக்கன்சி இருக்குது இல்லையா. அப்போ மொத்தம் 119 கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க. 106 வேக்கன்சி தான் அதில் ஃபில் ஆக போகுது. அப்போ அந்த 106 வேக்கன்சி யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த ஜென்ரல் டேன் இந்த 135.5ல் ஆரம்பித்து எது வரைக்கும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த 70, அதாவது இதில் லோகநாதன் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. அதாவது 122 வரைக்கும் போகுது. இந்த ஜென்ரல் டேன் இருக்கு இல்லையா, ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 122 இதுதான் ஃபைனல் மார்க்காக இருக்க போகுது. அதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் டேன் உமன், அப்போ இது வரைக்கும் வேலை கிடைக்கும் இல்லையா. இது வரைக்கும் இந்த லோகநாதன் வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு வேலை கிடைக்கும். அதுக்கப்புறமா ஜென்ரல் டேன் உமன் இருக்காங்க இல்லையா, அப்போ உமனுக்கு வேக்கன்சி ஒரு 25 இருக்குது சரிங்களா. அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் சரிங்களா. 1-2 போஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆகுமே தவிர கம்ப்ளீட்டாக டிஃப்ரென்ஸ் ஆகாது. அதில் ஒரு 25 வேக்கன்சி இருக்குது. அப்போ அந்த 25 வேக்கன்சியை நம்ம எண்ணிட்டே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரல் டேன் உமன் இந்த 93ல் முடியுது. யாருக்கு, இந்த யமுனா அவங்க வரைக்கும் வேலை கிடைக்கும். ஜென்ரல் டேன் உமன் இந்த யமுனா அவங்க வரைக்கும் இதில் வேலை கிடைக்கும். சரி, இப்போ நம்ம ஜென்ரல் டேன் பார்த்தாச்சு, ஜென்ரல் டேன் உமன் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தபடியாக ஜென்ரல் டேன் தமிழ் மீடியம் பார்க்கணும் இல்லையா. அப்போ அந்த தமிழ் மீடியத்துக்கு ஒரு 15 வேக்கன்சி இருக்குது. ஜென்ரல் டேன் தமிழ் மீடியத்துக்கு ஒரு 15 வேக்கன்சி இருக்குது. அப்போ அந்த ஜென்ரல் டேன் தமிழ் மீடியம் எது வரைக்கும் ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 122 சரிங்களா. அதில் வந்துட்டு மஞ்சுளா அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய மார்க் பார்த்தீங்கன்னா இந்த 119 இருக்குது இல்லை, 119. அப்போ ஜென்ரல் டேன் தமிழ் மீடியம் இந்த 119 வரைக்கும் வேலை கிடைக்கும் சரிங்களா. ஜென்ரல் டேன் தமிழ் மீடியம் 119. அடுத்தபடியாக இந்த ஜென்ரல் டேன் உமன் தமிழ் மீடியம் சரிங்களா, ஜென்ரல் டேன் உமன் தமிழ் மீடியம் அது வந்து பார்த்திங்கன்னா 139. அதில் வந்துட்டு இந்த அமலோர் பாவம் அவங்க வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து மார்க் பார்த்திங்கன்னா 118. அப்போ ஜென்ரல் டேன் உமன் தமிழ் மீடியம் 118. அப்போ இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேனில் இந்த உமன் தமிழ் மீடியத்தில் 118ஓட ஸ்டாப் ஆக போகுது சரிங்களா. அப்போ இந்தந்த கேட்டகரியில் இந்தந்த மார்க் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும் சரிங்களா. அப்போது ஜென்ரல் டேன் உமன் தமிழ் மீடியத்தில் இன்னும் போஸ்டிங் கம்மியாக தான் இருந்தது, ஒரு 4 போஸ்டிங் நம்ம தான் இருந்தது. அப்போ இதில் 139 வரைக்கும் அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம ஜென்ரல் டேன் மட்டும் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. அப்போ இதில் ஜென்ரல் டேனில் ஒரு 4, ஜென்ரல் டேன் உமன் தமிழ் மீடியத்தில் ஒரு 4 போஸ்ட்டு. அதுக்கு ஜென்ரல் டேன் தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சுளா 122. அதாவது ஜென்ரல் டேன் தமிழ் மீடியத்தில் இந்த மார்க்குக்கு மேலே உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் சரிங்களா. ஜென்ரல் டேன் தமிழ் மீடியத்தில் இந்த மார்க்குக்கு மேலே உள்ளவங்க, அதாவது 119 அதுக்கு மேலே உள்ள மார்க் உள்ளவங்க எல்லாத்துக்குமே கிடைக்கும் ஜென்ரல் டேன் தமிழ் மீடியத்தில். அதுக்கு ஜென்ரல் டேன் உமன் பார்த்தோம் இல்லையா, அந்த உமனில் பார்த்தீங்கன்னா இதில் யமுனா இருக்காங்க. அப்போ யமுனாவுக்கு வந்துட்டு இந்த 120.5 மார்க்ஸ் எடுத்துக்கிறாங்க இல்லையா. அப்போ இந்த 120.5 மார்க்ஸ்க்கு மேலே உள்ளவங்க எல்லாத்துக்குமே போஸ்டிங் கிடைக்கும், அதுவும் ஜென்ரல் டேன் உமனில் சரிங்களா. அதுக்கப்புறமா இந்த ஜென்ரல் டேன்
அது வந்துட்டு இந்த 122. இப்போ 122 மார்க்ஸ்க்கு மேலே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஜென்ரல் டேனில் கிடைக்கும். அப்போ இதுதான் இந்த ஜென்ரல் டேனுடைய கட் ஆஃப் மார்க்கு. இவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் கிடைக்கும். இப்போ இதில் போஸ்டிங் கிடைக்க போகிற எல்லாத்துக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பிசி கேட்டகரியில் யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கும், எந்த மார்க் வரைக்கும் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.